வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டத்தில் ஒருவராக இருந்தவர். கூவத்தூரில் நடந்தது என்ன, எடப்பாடியை ஆதரித்தது யார் என்ற அனைத்து தகவலும் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. சசிகலாவின் காலை பிடிப்பதற்கு முன்பாக எடப்பாடியின் பெயரை பரிந்துரை செய்தது யார், சசிகலா அவர்கள் எடப்பாடியை தேர்வு செய்ததற்கு காரணம் என்ன, யார் மீது நம்பிக்கை வைத்தார் என்பது தற்பொழுது திடுக்கிடும் தகவலாக வெளியாகியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் முதல்வராக பொறுப்பேற்க ஒரு காரணமே கிடையாது. பன்னீர்செல்வம் அவர்களிடம்தான் இருந்தது பதவி. அது நமது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். கூவத்தூர் கூட்டம் என்பது அதிமுகவில் பொதுச் செயலாளராக சசிகலாவை தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்காகவும் சசிகலாவின் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றாகவே தெரியும் சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று. பொதுச் செயலாளர் பதவியை ஏற்றுக்கொண்டு சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்வதற்கு முன்பாக சில முன்னாள் அமைச்சர்கள், தற்பொழுது இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் சசிகலாவை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு தனி அணியாக உருவாகி கொண்டு வருகிறார். இதனால் நீங்கள் சிறைக்கு சென்ற பிறகு உங்களையே கட்சியிலிருந்து நீக்கக்கூடும். பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தென் மாவட்டத்தில் பெரும் அளவில் ஆதரவு இருக்கிறது என்று ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், தங்கமணி, வேலுமணி இவர்கள் கூறினார்கள். வேறு வழியில்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பரிந்துரை செய்தார்கள் இவர்கள். இதன் மூலமாக பல கோடி அப்பொழுது கூவத்தூரில் பண பரிமாற்றம் நடைபெற்றது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பதவியேற்றால் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னிச்சையாகவே செயல்படலாம். அவர்களதை கேள்வி கேட்கும் அதிகாரம் முதல்வருக்கு இல்லை. அப்படிதான் இருந்தது. சிறைக்கு சென்ற சசிகலாவிற்கு பிறகு பல்வேறு அமைச்சர்கள் பல்வேறு அறிவிப்புகளையும் நடவடிக்கைகளையும் வாரம் வாரம் ஒரு முறை வெளியிட்டார்கள். இத்தனை அமைச்சர்கள் அப்பொழுதுதான் வெளிப்படையாக நம்மால் பார்க்க முடிந்தது செய்தியாளர்களை சந்திப்பின் பொழுது. அதுவரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் எந்த ஒரு அமைச்சர் பெயரும் கூட நம்மால் பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலிருந்து அப்படியே மாறிய அதிமுக, எடப்பாடி அவர்கள் முழுமையாக அதிமுகவை அபகரித்ததற்கு காரணம் இந்த அமைச்சர்களது ஆதரவுதான். சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்றால் அவர்களால் எந்த ஒரு பயனும் இல்லை, மக்கள் வெறுத்து விடுவார்கள், அதிமுகவை நம்மால் பார்த்து கொள்வோம் என்று எடப்பாடி அவர்கள் முன்னிலையில் அதிமுக பன்னீர்செல்வம் அவர்களிடம் இருந்து பறிக்கப்பட்டு ஓபிஎஸ் அவர்களிடம் விரட்டடிக்கப்பட்டு அதிமுகவை கைப்பற்றினார் எடப்பாடி என்ற தகவலை சசிகலா அவர்கள் வெளியிட்டிருப்பது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.